வணக்கம் மக்களே, நீங்க பார்த்து கேட்கறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் இந்த வாரத்துக்கு நைன்டஸ்க்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். மார்வல் ஃபேண்டாஸ்டிக்ல பிஸியாக இருக்கான், டிசி சூப்பர்மேனில் பிஸியாக இருக்கான். ரெண்டு பேருமே நியூஸே தர மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு கிண்டி கிளறி கொண்டு வந்திருக்கேன். சொந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம டிசி கிட்ட வந்து போயிடலாம். ஸ்டார்டிங் வித் சூப்பர்மேனுக்கான அந்த ப்ரோமோஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்கல. ஜுராசிக் ஃபேண்டாஸ்டிக் தான் கெடுக்க ஆரம்பிச்சாங்க பார்த்தா இப்போ சூப்பர்மேனும் கெடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதை நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் முக்கியமான ரெண்டு விஷயங்கள். ஒன்று, இந்த படத்தில் போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்க போது ஜேம்ஸ் கன் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் இப்போ சில இடத்துல ஃபேன் ஸ்கிரீனிங் நடந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் மொத்தம் 2 போஸ்ட் கிரெடிட் சீன் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் கன் ஒரே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வருங்கிற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ நிறைய ஃபேன் ஸ்கிரீனிங் பார்த்தவங்க கிரெடிட் அண்ட் போஸ்ட் கிரெடிட் 2 இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால படம் முஞ்சனே ஓடி வந்துடாம வெயிட் பண்ணிட்டு வாங்கப்பா. கிரெடிட்ஸ் முக்கியம் குமார். என்ன மாதிரி கிரெடிட்ஸாக இருக்க போதுங்கிறதான் கேள்விக்குறி. அத்தனை படங்களை டீஸ் பண்ணுவாங்களா, இதே இந்த படத்துக்குள்ளே வர சில முக்கியமான விஷயங்களை வச்சு கலாய்ப்பாங்களா? ஏன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் நம்ம ஜேம்ஸ் கன் அதை தான் பண்ணிட்டு இருப்பாரு. நிறைய பேர் ஒண்டர் உமனை டீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒண்டர் உமனுக்கான கேஸ்டிங் சீக்கிரட்டாக இப்போ நடந்துட்டு இருக்கான். லேட்டஸ்ட்டாக ஒரு சின்ன இன்டர்வியூவில் ஜேம்ஸ் கன் அடுத்த ஒண்டர் உமனை யார் வருவான் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆட்ரியா ஆஜோனா அப்படிங்கிற ஒரு பேரை லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அந்த ஆக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவங்க பெர்ஃபெக்டான கேஸ்டிங்காக இருப்பாங்கன்னு சொல்லி ஜேம்ஸ் கன்னே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவங்களை நான் எங்கேயுமே பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லைங்க. உங்களுக்கு தெரியுதா இவங்களை யாருன்னு? இவங்க பெர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒண்டர் உமனுக்கு? அந்த கேஸ்டிங் இப்போ லைட்டாக டீஸ் பண்ணப்பட்டிருக்கு. சொல்ல முடியாதுங்க, வந்தாலும் வரலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆட்ரியா ஆஜோனா அஸ் ஒண்டர் உமன் நல்லா இருப்பாங்களா? சூப்பர்மேனில் ஹால்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் வரப்போதுங்கிறத ஒரு சின்ன கமர்ஷியல் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹால்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸில் தான் நம்ம ஜஸ்டிஸ் லீக் அவங்களுக்கான அந்த வேலைலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஜஸ்டிஸ் கேங்குக்காக மேக்ஸ் வெலாட் இப்போதைக்கு ஓன் பண்ணி வச்சிருக்காராம். அது பாசிபிளி படத்தோட எல்லாம் சூப்பர்மேன் கையில் போகிற மாதிரி முடிக்கப்படலாம்னு சொல்லி பேசப்படுது. அதெல்லாம் தெரிலங்க, வெயிட் பண்ணுவோம். ஒரு வாரம் தானே, உஷாராக இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் பக்கம் போகாதீங்க, நிறைய ஸ்பாயிலர் சுற்றிட்டு இருக்கு. பட் ஜேம்ஸ் கன் இதை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹால்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கான டீஸ் வரப்போதான். டிவி ஸ்பாட்டை குறைகிறாடே கேட்க மாட்டேங்கிறாங்களே. அதை விடுங்க, சூப்பர்மேனை தாண்டி ஜேம்ஸ் கன் இந்த மாதம் 2 பேட்மேன் ஸ்கிரிப்டை படிக்க போகிறாராம். மேட்ரிக்ஸ் 2 படத்துக்கான ஸ்கிரிப்டாக கொடுத்தாரு. நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. இல்லை, பேட்மேன் 2 மேட்ரிக்ஸோட அந்த ஸ்கிரிப்டை தொடர்ந்து பேட்மேன் பிரேவ் அண்ட் போல்ட் அந்த ஸ்கிரிப்டையுமே நம்ம ஜேம்ஸ் கன் படிக்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு மாதிரி கிளம்பியிருக்கு. 2 ஸ்கிரிப்டுமே ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக பேட்மேன் 2 தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. பட் பேட்மேன் பிரேவ் அண்ட் போல்டுக்கான அடித்தளத்தை கூடி சீக்கிரம் போட்டுருவாங்க தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆகணும்ல, பேட்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும்ல. ஸோ 2 பேருமே கம்ப்ளீட்லி செப்பரேட் பேட்மேனை தான் இருக்க போகிறாங்க. ஒரு பக்கம் மேட்ரிக்ஸோட பேட்மேன் தான் டிசிக்குள்ள வர போகிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அப்படி இருக்க சான்சஸ் ரொம்ப கம்மி. அது ரொம்ப கிரவுண்டடான சீரிஸ். காமிக் அக்யூரேட்டாக போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ஜேம்ஸ் கன் புது பேட்மேனை தான் இறக்கி ஆகணும். அடுத்த பேட்மேனாக கிளென் பவல் தான் வர மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இட் குட் ஹேப்பன். பட் இந்த மாதம் நம்ம ஜேம்ஸ் கன் 2 பேட்மேன் ஸ்கிரிப்டை படிக்க போகிறாராம். ஃப்ளாஷ் படத்தோட டேரக்டர் ஆண்டி முஷெட்டி தான் இப்போ வரைக்குமே பிரேவ் அண்ட் போல்ட் படத்தோட டேரக்டராக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் கன்ஃபார்ம் பண்ணி 2 வருஷம் ஆகுது. ஆனால் டிசி பேட்மேன் ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணல போலங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பண்ணுவாங்க நம்புறேன். இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம மார்வல் சைடில் போகும்போது ஸ்பைடர்மேன் 4 அந்த படத்துக்கான ஷூட்டிங் இந்த மாதம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஜூலை 28 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனால் என்ன நடக்கும்? செட் பிக்ஸ் லீக் ஆகும், உள்ள இருக்க ஏகப்பட்ட ரூமர்ஸ் கிளம்பும். ஸ்பைடர்மேனை பற்றின நிறைய அஃபிஷியல் அப்டேட்ஸ் கிளம்பும். ஸோ இந்த மாதத்தோட கடைசியில் இருந்து ஸ்பைடர்மேன் மழை பொழிய போகுது. 3 மாதம் ஷூட்டிங் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கிளாஸ்கோவில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அதை தொடர்ந்து இந்த உலக நாடுகளில் பல இடங்களும் சுற்ற போகிறதாவும் பேச்சு அடிபட்டு இருக்கு. ஃபார் ஃப்ரம் ஹோம் மாதிரி யூரோப்பியன் டூர் போகிற மாதிரி அமெரிக்காவில் டூர் போகிற ஆரம்பிச்சிருவாங்களோ இருக்கலாம். பட் ஸ்பைடர்மேன் 4க்கான பல அப்டேட்ஸ் கூடி சீக்கிரம் வரப்போகுது. ஜூலை 28 ஷூட்டிங் ஆரம்பிக்கிறா. எப்பா காத்துட்ருக்கேன். அயன் ஹார்ட் சீரிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அந்த சீரிஸோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்டேஞ்சஸ் அகாடமி வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போதைக்கு மார்வல் ஸ்டேஞ்ச் அகாடமியை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு இருக்கதா ஒரு ரிப்போர்ட் கிளம்பியிருக்கு. கூடி சீக்கிரம் அதுக்கான அந்த ஒர்க்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. நம்புற வெல்மா அண்ட் பிக்கனை பேஸ் பண்ணி பாசிபிள் இந்த கதை நகரலாம். ஒரு பெரிய சீரிஸாக இருக்காது. முதல்ல ஒரு ஷார்ட் ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் பெட்டராக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா அயன் ஹார்ட்டுக்கு பதிலாக இவங்க ஸ்டேஞ்ச் அகாடமியே எடுத்து அதுக்குள்ளேயே மெஃபிஸ்டோ இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். மேஜிக்கில் டீல் பண்ணுறது தானே பெட்டராக மெஃபிஸ்டோ கூட கம்யூனிகேட் ஆவாங்க. பட் அயன் ஹார்ட் ஒரு டீசெண்டான சீரிஸாக முடிஞ்சிச்சு. அதுலேருந்து ஸ்டேஞ்ச் அகாடமி கிக் ஆஃப் வர மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கேன். பார்க்கலாம் அது லைவ் ஆக்ஷனாக வரப்போதா, ஷார்ட் ப்ரெசன்டேஷனாக வரப்போதா, இல்லை அனிமேட்டடாக வரப்போதான்னு. நோவா சீரிஸ் எப்படா இந்த ஃபேஸ் 4 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் கேம்லேயே நோவா வந்ததா சொல்லி இந்த பக்கம் ரூஸ் பிரதர்ஸ் ஒரு ரூமரை கிளப்பி விட்டு எல்லா ஃபேன்ஸையுமே குழப்பத்தில் உட்கார வச்சிருக்காங்க. இந்த நோவா சீரிஸ் படமாக வருதா, சீரிஸாக வருதா, ப்ரெசன்டேஷனாக வருதான்னு சொல்லி இப்போ இருக்க ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. பட் லேட்டஸ்ட்டாக ஒரு பயங்கரமான ரூமர் கிளம்பியிருக்கு. ரிச்சர்ட் ரைடருக்கான இந்த கேஸ்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கான். அதாவது நோவாக்கான இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சீக்கிரட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்புறேன் காமிக்கெல்லாம் மார்வல் அப்பியர் ஆகாதது ஒரு வருத்தம் தாங்க. பிகாஸ் அதில் தான் நிறைய அப்டேட்டே கொடுப்பாங்க. அதில் நோவா கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினச்சா இப்போதைக்கு அதை பற்றி பேச்சு எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ரூமர்ஸ் தான் கிளம்பிட்டு இருக்கேன். அண்ட் நிறைய பேர் ரிச்சர்ட் ரைட்டரா ஹென்ரி கேவில் தான் கேஸ் பண்ண போகிறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா ஆல்ரெடி உள்வெளினா காமிச்சது பத்தாதா, திரும்ப ரிச்சர்ட் ரைட்டரா வேற காமிக்கணுமா? கன்ஃபியூஷனாக இருமாட்டாங்க பசங்க. பட் சொல்ல முடியாது, நடந்தாலும் நடக்கலாம். பட் ரிச்சர்ட் ரைட்டர் கேஸ்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கதா ஒரு ரூமர் கிளம்பி இருக்கு. ஸோ கூடி சீக்கிரம் ஏதாவது நோவா அப்டேட் வரும் நம்புறேங்க. அது சீரியஸாவோ படமாவோ சீக்கிரமாக எடுத்து தொலைகிறா. எத்தனை வருஷம் தான் கடப்பிலே போட்டிருப்பீங்க கொய்யால.
ஐஸ் ஆஃப் வாகாண்டா அஃபிஷியல் ஸ்னீக் பிக்கை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குட்டியான ஒரு ஸ்னீக் பிக் தான். பட் அதில் இந்த வாகாண்டா என்ன மாதிரி டெவலப் ஆச்சு, உள்ள இருக்க அந்த பிளாக் பேந்தர்ஸ் எப்படி உருவாக்கப்பட்டாங்க, அண்ட் முக்கியமாக டாக்ஸ் ஆஃப் வார்னு சொல்லப்படுற ஒரு தனி செப்பரேட் வாகாண்டன் டீமை பேஸ் பண்ணி இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்தி கொண்டு போகிறாங்க. பிளாக் பேந்தர் அப்பேர் ஆவாரான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் இந்த டாக்ஸ் ஆஃப் வார் ஒவ்வொரு நாடுகளுக்காக போய் அங்கே கடத்தப்பட்ட அந்த வைப்ரேனியம் ஆர்டிஃபெக்டை தேடி கண்டுபிடிக்க போகிறாங்களாம். பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைம் லைனில் இந்த கதை நடக்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த டேரக்டாகவே மார்வல் கூட கனெக்ட் ஆக போகுது. மார்வலுக்குள்ளே இருக்க அந்த வாகாண்டன் ஹிஸ்ட்ரியை தான் இதை வந்து டெவலப் பண்ணுற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ரைன் கூக்லர் அஃபிஷியல் ப்ரொடியூசராக வந்திருக்க அந்த கந்தனால கண்டிப்பாக அது செட் ஆகும் நம்புறேன். டீசர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிரேக் டவுனும் சேனல்லே போட்டிருக்கோம். டைம் வந்து செக் பண்ணி பாருங்க. ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கணும். அண்ட் ஃபைனலி ஒரு குட்டி ரூமர் கிளம்பி இருக்கு. அடுத்த சாகாவா மியூட்டன் சாகா வர போகுதுன்னு. இது ரூமர்னு சொல்கிறத விட ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 70% கன்ஃபார்ம்னே சொல்லலாம். பட் அந்த மியூட்டன் சாகாவோட லீடாக அமைய போகிறது மேக்னெட்டோன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. லீடனா மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் ஆர் பாசிபிளி லைக் யூனிக் செல்லிங் பாயிண்டாக மேக்னெட்டோ தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேக்னெட்டோ இல்லாமல் மியூட்டன் சாகா கிக் ஆஃப் பண்ணுறது கஷ்டம் தான். இது முன்னாடி வந்து எக்ஸ்மென் படங்களுமே மேக்னெட்டோ தான் மெயின் ஆன்டகனிஸ்டாகவே வந்திருப்பாரு. அதே திரும்பவும் சொல்ல போகிறாங்களா, சேம் கதையை ஏன்ப்பா ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி இந்த முறை லைக் மொத்த மியூட்டன்ஸையுமே லீட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கேரக்டராகவும் மேக்னெட்டோ வரலாம். பட் மேக்னெட்டோவுக்கு ஒரு மிக முக்கியமான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடியே சீக்ரெட்டஸில் இல்லை டூம்ஸ்டேல நீங்கள் மேக்னெட்டோ பார்த்துருவீங்க. அஃபிஷியல் கேஸ்டிங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து இதே மேக்னெட்டோ இயன் மெக்கலனே கண்டினியூ ஆக போறாரா, இல்லை புது மேக்னெட்டோவை இறக்க போறாங்களாங்கிறதா கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு கேட்டிங்கன்னா மைக்கேல் ஃபாஸ்பெண்டரை இறக்கி லைக் எங்கர் கேஸ்டிங்கை பேஸ் பண்ணி இந்த கதையை நகர்த்தி கொண்டு போனால் இன்னும் லாங் ஷெல்ஃப் லைஃபை எங்களால் உருவாக்க முடியும். இந்த மியூட்டன் சாகால மேக்னெட்டோ ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ண போறாங்க. ஸ்டில்ல ரூமர் தான், சாகாவே கிக் ஆஃப் ஆகல. அதுக்கப்புறம் எப்படா நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. பார்க்கலாம் மேக்னெட்டோ இந்த மாதிரி வர போகிறான்னு. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது ஜுராசிக் வேர்ல்ட் ரீபத் படத்தை நேரத்துக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். படத்தோட முதல் வீக்கெண்ட் கலெக்ஷனே 300 மில்லியனை தாண்டி ஓடிட்டு இருக்கு. அடுத்த வீக்கெண்ட் இது குறையும் தான் ஏன்னா சூப்பர்மேன் வருது. பட் இந்த போட்டியில் ஜுராசிக் வேர்ல்ட் தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. பாசிபிள் 1 பில்லியன் கேண்டிடேட். இவ்வளோ காசு அள்ளி கொடுக்குற அந்த ஃப்ரான்ச்சைஸை சும்மா விட்டுருவாங்களா? ஜுராசிக் வேர்ல்ட் ரீபத்துக்கு ஒரு சீக்வல் வரப்போகிறதா பேச்சு அடிபட்டு இருக்கு. ஸோ கேரத் எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாண்டலோன் படம் தான். பட் இருந்தாலும் உள்ள சில துணுக்குகளை விட்டுட்டு போயிருக்கோம். ஜுராசிக் வேர்ல்ட் ரீபத் பார்ட் 2 வரலாம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. அண்ட் இப்போதைக்கு யூனிவர்சல் இதை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ மேபி 2028 நீங்கள் இன்னொரு படத்தை பார்க்கலாம். அது நடக்குமாங்கிறது கேள்விக்குறி. ஸ்கார்லெட் ஜோஹான்சன் ரிட்டர்ன் ஆவாங்களா டவுட் தான். பட் இன்னெவிட்டபிளி கண்டிப்பாக ஜுராசிக் வேர்ல்ட் ரீபத்துக்கான சீக்வல் வரதான் போகுது. இது ஒரு ட்ரைலர்ஜியாவே மாத்திர ஐடியா இருக்கா? காசு வருங்க, கண்டிப்பாக காசு வரும், சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க. பட் கதையை நல்லா எழுதுங்கடா. ஏன்டா இப்படி சொதப்பிட்டு இருக்கீங்க? கதையை நல்லா எழுதுங்கடா. சும்மா இஷ்டத்துக்கு காசு பண்ணுறதுக்காகவே படம் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் பார்த்தா என்ன நினைப்பாரு? அறிவு கூந்தலே இல்லாமல் படம் எடுத்துட்டு இருக்காங்க. ரீபத் 2 நடந்தா நல்லா இருக்குமா? உங்கள் தச்சைக்கில் காமிடுங்க. இண்டியானா ஜோன்ஸ் படத்தை ரீபூட் பண்ண போகிறாங்களாம். எதிர்பார்த்த தானே மொத்த ஃப்ரான்ச்சைஸுமே ரீபூட் ஆகி ஒரு புது இண்டியானா ஜோன்ஸ் கேரக்டரை இறக்கி சம்பவம் செய்ய போகிறாங்களாம். ஹாரிசன் ஃபோர்டு இல்லாமல் புது இண்டியானா ஜோன்ஸ். புரியுதா? எதிர்பார்த்தது தான் ஆப்வியஸ்லி. ஸோ ரீபூட் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல. பட் புது இந்தியானா ஜோன்ஸா எங்களுக்கு டாம் ஹாலண்ட் தான் வேணும்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒரு பக்கம் நிற்குது. ஏன்டா இப்படி? அதுக்கு தான் அன்சார்டட் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு போக. ஏன்டா எல்லா இடத்துக்கும் டாம் ஹாலண்ட் பைப்புலேயே எழுதிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்கடா, அன்சார்டட் பார்த்துட்டு போகடா. ஒரு பக்கம் ஜேம்ஸ் பாண்ட் ரீபூட்டுக்கு டாம் ஹாலண்ட் வேணும்னு கேட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியானா ஜோன்ஸுக்கு டாம் ஹாலண்ட். எத்தனை நீங்களும் சொல்லாதீங்கப்பா, டாம் ஹாலண்ட் தான் எங்களுக்கு அத்தை இந்தியானா ஜோன்ஸாக வேணும்னு சொல்லி. வேணாம் எனக்கு வேணாம். உங்களுக்கு எப்படி? அண்ட் டாக்கிங் அபவுட் டாம் ஹாலண்ட், ஜுராசிக் வேர்ல்ட் படம் பார்க்க போன நிறைய பேர் ஆடிசி ட்ரெய்லரை பார்த்து தான் வந்துருக்காங்க. ஐ மீன் நான் பார்க்கல, நான் போன தேட்டர்லாம் போட்டு காமிக்கல. உங்கள் தேட்டரில் எங்கேயாவது போட்டு காமிச்சிருக்காங்களாப்பா? இருந்தால் எனக்கு ஏதாவது லிங்க் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்கப்பா. பட் யூடியூப்பில் அந்த ட்ரெய்லர் லீக் தான் கேள்விப்பட்டேன். என் கண்ணுக்கு சிக்கவே மாட்டேங்குதுடா. டாம் ஹாலண்ட் அண்ட் ஜான் பர்ன்தால் 2 பேரும் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கு. அதில் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரில. ட்ரெயிலர் பார்த்தா தான் தெரியும். ஒரு குட்டி ஸ்னீக் பிக் மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க நம்புறேன். ஐ ஹோப் ஸோ. ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணால் என்னடா குறைச்சல் உங்களுக்கு? தேட்டரில் போட்டு காமிக்கிறவங்களுக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ண முடியாதா? யூனிவர்சல் நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேடா. WBல இப்படி பண்ணதே கிடையாது எங்களுக்கு. என்ன சார் இது? இதெல்லாம் அக்கிரமம் சார். சரி ஓகே, வெயிட் பண்ணுவோம் ஆடிசி ட்ரெய்லர் ஆன்லைனில் வருதா இல்லையான்னு பார்க்க. ஆனால் எங்கே திரும்பினாலும் டாம் ஹாலண்டாவே என் கண்ணுக்கு தெரியுறாருங்க. இந்த வாரம் ரிலீஸான ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது டேவ் பட்டிஸ்டா, சாமுவேல் ஜாக்சன் நடிக்கிற ஆஃப்டர்பர்ன் ஒரு சின்ன சோலார் ஃப்ளார் வெளியில் வந்து மொத்த உலகத்தோட எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை கட் பண்ணி விட இந்த உலகமே போஸ்ட் அப்போகலிப்டாக மாறுது. மனுஷங்க ஒவ்வொருத்தங்களாம் அடித்து கொண்டுட்ருக்கேன். அதுக்கு நடுவில் சாமுவேல் ஜாக்சன் மட்டும் முடிச்ச அளவுக்கு மனுஷங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஹை எண்ட் ஆர்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்ருக்காரு. அதில் மர்சனரியாக வரக்கூடிய நம்ம டேவ் பட்டிஸ்டாவை ஹையர் பண்ணி மோனலிசா பெயிண்டிங்கை எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தடுக்க ஒரு கூட்டமோ இதை எடுக்க ஒரு கூட்டமோ சொல்லி சுற்றிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் அந்த மோனலிசா பெயிண்டிங்கை கேப்சர் பண்ணாங்களா இல்லைங்கிறதான் பேசிக் ஐடியா. ட்ரெய்லர் பார்த்தா ஒரு B ரேட்டட் போஸ்ட் அப்போகலிப்ஸ் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. காசுக்காக நினச்சிருக்காங்க நம்புகிறேன். ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் படத்தை எடுத்திருக்காங்க. அது பார்த்தா தெளிவாக தெரியுது. ஏதோ ஒன்று கதை நல்லா இருந்தால் ஓகே. ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கீழே காப்பிடுங்க. ஆஃப்டர்பர்ன் ப்ராஜெக்ட் ஹேல் மேரி ரைன் காஸ்லிங் நடிக்கிற படம். இதில் ஒரு சாதாரண பயாலஜிஸ்டாக இருந்த ரைன் காஸ்லிங்கை தூக்கி அஸ்டனட்டாக மாற்றி ஒதுக்கி ஸ்பேஸ் காமிச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம சோலார் சிஸ்டமில் மட்டும் இல்லாமல் சோலார் சிஸ்டமை சுற்றி இருக்க மற்ற எல்லா அந்த நட்சத்திரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக டிம் ஆகி அழிஞ்சிட்டு இருக்கான்.
இந்த நட்சத்திரங்கள் எதனால் அழியுது, எதுக்காக டிம் ஆகுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ரயன் காஸ்லிங் கிளம்பியிருக்காரு. போகிற வழியில் ராக்கிங்கிற ஒரு ஏலியனமே மீட் பண்ணியிருக்காரு. இவங்க ஒன்றா சேர்ந்து இந்த பிரச்சனையை தடுத்தாங்களா இல்லைங்கிறது தான் பேசிக் அவுட்லைன். ட்ரெய்லர் கொஞ்சம் ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக ஒரு வித்தியாசமான ஸ்பேஸ் த்ரில்லராக தான் அமைஞ்சிருக்கு. நல்லா இருக்கு பார்க்க. படமும் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இது வந்து நம்ம டாட் அண்ட் மில்லர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கதை நல்லா இருக்கணும். ஐ ஹோப் ஸோ. ட்ரெய்லர் நல்லா இருக்குங்க. ப்ராஜெக்ட் ஹேல் மேரி செக் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி நம்ம கிளென் பவுலோட ரன்னிங் மேன். நியர் ஃபியூச்சரில் இந்த பக்கம் கிளென் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி அட்வான்ஸ் சிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல இருக்கவங்க ரன்னிங் மேன் சொல்ல வர்ற பிக் பாஸ் ஸ்டைல் ஆஃப் ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. 30 நாள் அந்த ஊரில் இருக்க எல்லாருமே உங்களை துரத்தி வேட்டையாடுவாங்களாம். அவங்க கிட்ட நீங்கள் தப்பிக்கணும். அதான் பேசிக் கான்செப்ட். அந்த டிவி ஷோவில் கிளென் பவுல் எப்படியோ சைன் இன் பண்ண அவர் அந்த ரியாலிட்டி ஷோவில் ஜெயிச்சாரா இல்லைங்கிறது தான் பேசிக் அவுட்லைன். ஜான் விக் 3யோட கதை கொஞ்சம் பட்டிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஊரில் இருக்க எல்லாருமே கொல்ல வராங்கன்னா எப்படா தப்பிக்கிறது? பட் கான்செப்ட் நல்லா இருக்கு. ஸ்டீஃபன் கிங்கோட நாவல் வேறு. படமும் நல்லாயிருக்கும் நம்புகிறேன். ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருக்குங்க. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் த ரன்னிங் மேன். அண்ட் இதோட அந்த பத்துக்கு நல்லா சூப்பர் நியூஸ் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸோ டீட்டெயில்ஸோ நான் வந்து மிஸ் பண்ணி எதாவது தப்பா சொல்லிதோ அதை மறக்க வைக்கலாம். காம்பெண்ட் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ராசமான வீடியோவில் மீட் பண்ணி தெரியும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா